இந்த பிரச்சனையெல்லாம் இப்ப இல்லவே இல்ல. அதெல்லாம் முன்னாடி இருந்தது ஜாதி பிரச்சனைலாம். இவங்க இப்ப இந்த மாரி படம் எடுக்கிறதுனால தான் வந்து ஜாதின்றதே ஒண்ணு உருவாகும். பிரிவினை உருவாகும்ன்றாங்க. முன்ன வந்து படிக்காதவங்க இருந்தாங்க, அது இருந்தது. படிச்சவங்களே ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. அவங்களே நிறைய பேர் ஜாதி பார்க்குறாங்க. அப்ப இந்த அதனால காலத்துலயுமே தான் அந்த பிரச்சனை இருக்கு. நிறைய இருக்கு. கிராமப்புறத்துலலாம் நிறைய இருக்கு. இப்போ இருக்கு. சிட்டிலையும் இருக்கு, கிராமத்துலயும் இருக்கு. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினாலும் அந்த நெருக்கமான போகும்போது அந்த சமூகத்தை பார்ப்பாங்க, கம்யூனிட்டி பார்ப்பாங்க. இப்போ நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரியான படங்கள் வர வேண்டியது அவசியம் தான். கண்டிப்பாக அவசியம். ஜாதி பிரச்சனை இல்லாமல் இப்போ படத்தில் காமிக்கலைன்னா என்ன ஜாதி பிரச்சனை இல்லையா? எல்லாமே நம்ம இப்போ எப்படி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வி ஷுட் அக்செப்ட் எவ்ரி திங். உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா விடுங்க. அதனால ஒரு சினிமானா வந்து எல்லாமே இருக்கணும். அதில் பாலிடிக்ஸ் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், நாட்டில் நடக்கிற விஷயம் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிக்சர் ஷுட் ரிஃப்ளெக்ட் எவ்ரி திங். ஸோ வந்து சைக்காலஜிக்கலி தே வில் கெட் அஃபெக்டட் ரைட். அதனால இந்த வயலன்ஸ் அண்ட் இந்த மாதிரி காஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எம்பத்தைஸ் பண்ணி காட்டாம சட்டிலாக காமிச்சிட்டு சோசியல் அவேர்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சோன்னா தே வில் கெட் மோர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளருவாங்க. ஸோ எங்கள் ஜென்ரேஷன் அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் படம் அந்த மாதிரியான படம் வந்துட்டு அதிகமாகிருக்கு. ஓகே, ஸோ அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மூவியாக காட்டி 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 அது இன்னும் எக்ஸ்போசர் பண்ணுற மாதிரி இருக்குது.